தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்கு, நீங்க மறுபடியும் பின்னாடி இப்படி இழுத்துட்டு போறீங்க உங்க கொள்கைகள்ல. 9 லட்சம் கோடி கடன்ல தமிழ்நாடு வளர்ச்சி பாதையா? இந்த 9 லட்சம் கோடி கடன் இதை எதை சங்கட்ட போறீங்க? என்ன செய்ய போறீங்க? வருங்காலத்துல பட்ஜெட் போட முடியாத அளவுக்கு தமிழ்நாடு திவாலாக்கி போகும். என்ன செய்ய போறீங்க? இந்த 9 லட்சம் கோடி வச்சுக்கோ, இந்த 9 லட்சம் கோடி 80 லட்சம் கோடியா மாறட்டும். தமிழ்நாடு மிகப்பெரிய நிதிச்சிக்கல்ல மாட்டட்டும். ஆனா என்றாவது ஒரு நாள் இந்த நிதிச்சிக்கல் வந்து மீண்டு எழ முடியும். ஆனா கணக்கில்லாத வளக்கொள்ளை தமிழ்நாடு முழுக்க நடக்கிறது. அன்பு சொந்தங்களை 2000 ஆண்டுகள் தமிழ் சமூகம் எண்ணற்ற மன்னன் வந்தான், படையெடுப்பு நிகழ்த்தான், போர் புரிஞ்சான், சண்டைத்தான், வாதாபி எரிக்கப்பட்டது, உறையூர் எரிக்கப்பட்டது, மதுரை எரிக்கப்பட்டது, புத்த மடங்கள் தகர்க்கப்பட்டது, கோயில் உடைக்கப்பட்டது, தேவாலயம் நிற்கப்பட்டது. ஆனா இந்த 2000 ஆண்டு எந்த ஒரு மன்னனும் இயற்கை வளத்தின் மீது கை வைக்கல. ஒரு ஆத்துல மண்ணை கொள்ளடிக்கல, மலையை தகர்த்து கனிமவளங்களை ஏத்தல. ஆனா திமுக அதிமுக 2 கட்சி ஆட்சியில மணக்கொள் நடக்குது. அடிமை இந்தியாவில பாடுறான் பாரதி, காவிரி தென்பண்ணை பாடாறு தமிழ் கண்டதோர் வையை போனது என மேவியாறு பாட ஓட திருமணி செலுத்த தமிழ்நாடுங்கிற அடிமை இந்தியாவில. சுதந்திர இந்தியாவில் என்ன இருக்கு? காவிரியில தண்ணி வரல, 30 ஆண்டா போராட்டம். காவிரி ஆற்றோட துணையாறு அமராவதி, காவிரி ஆற்றோட துணையாறு நொய்யல், காவிரி ஆற்றோட துணையாறு பவானி. இந்த ஆறுகளின் நிலைமை என்ன? ஆறுகள் செத்து போச்சு, மலைகள் தகர்க்கப்பட்டு விட்டது. இந்த இயற்கை வள கொள்ளைக்கு என்ன செய்ய போறோம்? திமுக வந்தாலும் இதான் நிலைமை, அதிமுக வந்தாலும் இதான் நிலைமை.